இங்க ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ண தப்புக்காக நம்ம அப்புக்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா, என்ன விட உங்களுக்கு நல்ல அன்பு காட்டுற பொண்ணு உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னா கூட, ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, நீ தான் எனக்கு வேணும். அது மட்டும் இல்லாம, நம்ம உறவு நமக்கு நெறைய விஷயத்த கத்துக் குடுத்துருக்கு. அதுல ரொம்ப பெஸ்ட்டுன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப். அதனால தயவு செஞ்சு என் ஃப்ரெண்ட்ஷிப்ப மட்டும் வேண்டான்னு சொல்லிறாத. நீ இந்த நட்புல எனக்கு எப்பவும் துணையா இருப்பியான்னு கேட்க, நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா, கூடவே இருப்பேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத, நம்ம அப்புவோட அம்மாவும், அப்பாவும் பார்த்துட்டு, அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா, "இப்ப சொல்லுங்க, நான் எடுத்த முடிவு தப்புன்னு உங்களுக்கு தோணுதான்னு?" கேட்க, அப்புவோட அப்பாவும், "நான் என்னைக்காவது உன் முடிவுக்கு எதிரா இருந்திருக்கேனா? கடவுள் அவங்க 2 பேரும் தான் சேரணும்னு முடிவு பண்ணிட்டா, அத யாராலயும் தடுக்க முடியாதுன்னு" ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்குவாங்க. எங்க அவினாஷா நம்ம இந்த ரஷ்மிக்கு பார்த்தீங்கன்னா, திருட்டுத்தனமா பானிபூரி வாங்கி குடுத்தது மட்டும் இல்லாம, பேசாம உங்க அம்மா எப்படியும் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க. பேசாம இங்கருந்து எஸ்கேப் ஆயிரலாம், ஓடிரலாம். திரும்ப ஒரு 2 மாசம் கழிச்சு வந்தா நம்மள மறுபடியும் ஏத்துக்குவாங்கன்னு சொன்னா, ரஷ்மி பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல, பக்கத்துல அவங்க அத்தை பானிபூரி சாப்பிடுறத கவனிக்காம போயிட்டு, அவங்க அத்தையும் பார்த்தீங்கன்னா, "திட்டமா போடுறேன். போடு, போடு. ஸ்கூல்ல விளையாட்டு போட்டியில ஓடுற போட்டிக்கு கலந்துக்கிட்டு ஓடியிருக்கியா? ஆனா இப்ப மட்டும் ஓடுறதுக்கு நல்ல திட்டம் போடுற. நீ இங்க ஃபர்ஸ்ட்டு வர்றியா? உனக்கு இப்ப என்ன?" ஊர்மிளா கோபமா இருக்கா அவ்வளோதானே. அவளுக்கு என்ன பயம்னா, அவ பொண்ணு கல்யாணம் முடிச்சு வந்தது பிறகு வீட்ல வந்து நல்லா இருப்பாளா? நல்லா இருக்க மாட்டாளாங்கிற ஒரு பயம் தான். அது எல்லா அம்மாவுக்கும் வர்றது தான். அது மட்டும் இல்லாம அண்ணி நாத்தனாருக்கு இடையில சண்டை வர்றது சகஜம் தான். அவினாஷும் பார்த்தீங்கன்னா, நீங்களும் எங்க அம்மாவும் தான் ஒண்ணா இருக்கீங்க. நீங்க என்ன சண்டையா போடுறீங்க? உடனே அவங்க அத்தையும் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நல்லவடா. அது மட்டுமா எல்லா மருமகளும் மாலதி மாதிரி ஆயிருமா? உடனே அவினாஷும், அத்தை ஆனா ரஷ்மியும் அக்காவும் நல்ல ஃப்ரெண்டு தானே. அவங்க ஏன் சண்டை போட போறாங்க? உடனே அவங்க அத்தையும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்ல சண்டை வரும், சேர்ந்துக்குவாங்க. இது ஊர்மிளாவுக்கு எங்க புரிய போகுது? நாம தான் எடுத்து சொல்லணும். அத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இங்க ரக்ஷித்காக அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, தூங்காம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ரக்ஷித்தும் வந்துட்டு, "என்னம்மா நீங்க இன்னும் தூங்கலையா?" அப்படின்னு கேட்க, பையன் விரதம் இருந்து சாப்பிடாம இவ்வளோ நேரம் வெளியே இருந்துட்டு வர்றான்னா, ஒரு அம்மாவால எப்படி தூங்க முடியும்? ஒண்ணு தெரியுமா உனக்கு? பையனுக்கு என்னதான் பையனுக்கு கல்யாணம் ஆனாலும், அவனுக்கு பொண்டாட்டி, புள்ளைங்கன்னு வந்தா கூட, அப்பா வெளிய இருந்து வந்தா பையன்கிட்ட என்ன கேட்பாங்க? "இன்னைக்கு எப்படி வேலை போச்சுன்னு?" கேட்பாங்க. இதே பொண்டாட்டி, "எவ்வளோ சம்பாதிச்சீங்கன்னு?" கேட்பா. பிள்ளைங்க என்ன கேட்கும்? "எனக்கு ஏதாவது விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு?" கேட்பாங்க. "அம்மா மட்டும் தான்டா. அம்மா மட்டும் தான்டா. நீ சாப்பிட்டியான்னு?" கேட்பாங்க. ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாகிட்ட "சாரிம்மா நான் பூஜைக்கு வந்திருக்கணும். என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேன்னு" சொன்னது தான். உடனே சுதாவும் பார்த்தீங்கன்னா, "அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் செய்வியா?" ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்த தவிர, "அப்போ மட்டும் லவ் பண்ணாதன்னு சொல்றத தவிர்த்து வேற எதுனாலும் கேளுங்க நான் சத்தியம் பண்றேன்னு" சொல்லுவாங்க. எனக்கு அப்போட அம்மா மொபைல் நம்பர் வேணும்னு கேட்டது தான். ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா குடுத்துருவாங்க. அப்போட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, அவங்க பையன்கிட்ட, "உனக்கு கோபம் இருந்தா திட்டிரு செய். அதுக்காக எதுக்கு இப்படி சைலன்ட்டா இருக்க?" உடனே அவினாஷும் பார்த்தீங்கன்னா, "விடுங்கம்மா. உங்களுக்கு எப்பவும் உங்க 2 பொண்ணுங்கள பத்தி தானே அக்கறை இருக்கும். என்னைக்காவது நீங்க என்ன பத்தி யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ரஷ்மியோட அம்மா என் கண்ணு முன்னாடியே ரஷ்மிய அடிச்சுட்டு எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்க 2 பொண்ணையும் பாருங்க. என்ன நானே பார்த்துக்கிறேன்னு" சொன்னதும், உடனே அவங்க அம்மாவும், "எனக்கு உன்ன பத்தி கவலை இல்லையா? இரு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னன்னு தெரியுமா? வளையலு. எங்க அம்மா எனக்கு குடுத்தது ஒரே ஒரு செயின் தான். அத கூட நான் உருக்கி என் மருமகளுக்காக வளையல் செஞ்சேனே தவிர, என் பிள்ளைகளுக்காக செய்யலையே. உடனே அவினாஷும் பார்த்தீங்கன்னா, "உர்மிளா ஆன்டி கல்யாணத்துக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்கம்மா" அப்படின்னு சொல்லி புலம்பையும், அவங்க அம்மாவும் சொல்லுவாங்கல்ல, "நீ ஏன் அத பத்தி கவலைப்படுற? அவ இந்த ஏரியா இருக்கிற மத்த பொம்பளைங்கள பேச்ச கேட்டு அவ பண்ணிட்டு அதான் நான் இருக்கிறேன். நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன்னு" சொல்லுவாங்க. அதே நேரம் அப்பவும் வந்துட்டு, "நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே. நான் பேசாம பத்மா ஆன்டி வீட்டுக்கே நான் போயிர்றேன்னு" சொல்லுவாங்க. "சரி அவினாஷ் நீ ஏன் போற? நான் பத்மா ஆன்டி வீட்டுக்கு போறேன்ட்டு" சின்ன பிள்ளைத்தனமா சண்டை போட்டுக்குவாங்க. அதே நேரம் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம ரக்ஷித்தோட அம்மா பார்த்தீங்கன்னா, கால் பண்ணியும் தான், "ஐயய்யோ! இந்த ஃபோன் எதுக்கு வருது? எனக்கு பயமா இருக்கே! ஒண்ணும் ஓடலையேன்ட்டு" அவங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சுரும். அவங்க மட்டும் இல்லங்க, வீட்ல இருக்க எல்லாருமே ஃபோன பார்த்ததும் பயந்து போய் இருக்க, நம்ம அப்போட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரக்ஷித்துக்கு கால் பண்ணி, என்ன ஏதுன்னு கேளுன்னு சொன்னதும், அப்பவும் பார்த்தீங்கன்னா, ரக்ஷித் கால் பண்ணி என்ன விஷயம்னு கேட்க, "நானும் அம்மா கூட தான் இருக்கேன். நீ ஃபர்ஸ்ட்டு ஆன்டிய ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பேச சொல்லுன்னு" சொன்னேன். உடனே அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பேசுவாங்க. உடனே அவங்களும் பார்த்தீங்கன்னா, "நான் இப்படி வீட்ல பூஜை வச்சிருக்கேன். அதனால நீங்க மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு" சொன்னது தான். சரி, சரின்ட்டு காத்து மட்டும் தாங்க ஃபோன்ல வரும். ஃபோன கட் பண்ணது தான், போன உசுரே திரும்ப வந்த மாதிரி வேத்து கொட்டிட்டு வந்துரும். இங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா, மைண்ட் வைஸ்ல இங்க வந்து அவ்வளோ பேசிட்டு போனவங்க எப்படி திடீர்னு அவங்க வீட்டுக்கு நம்மள கூப்பிடுறாங்கன்னுட்டு சந்தேகப்படுவாங்க.